வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு நடனமாடும் கைப்பொம்மையாக அரசாங்கம் மாறியுள்ளதாக சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. பட்டளந்த அறிக்கையில் தொடர்புடையவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்ற சந்தேகம் நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவிப்பு. பெரும்போகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நெல் அறுவடை பெறப்படவில்லை என்பதால் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் என வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் கடுமையான நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்கள் இன்று 12 மணியோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று வியாழக்கிழமை பிற்பகல் 1:30 மணியோடு நிறைவடைந்ததை அடுத்து இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை பராமரிக்க மிகவும் கடினமான பணியாக மாறியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு பணம் செலுத்த வேண்டியுள்ள அதே நேரம் வரி தொடர்பான சிக்கல்கள் காணப்பட்டதாகவும் தற்போது அவை செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு நடனமாடும் கைப்பொம்மையாக மாறி ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்தின்படி நடனமாடும் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பொம்மையாக மாறிவிட்டது என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அதோடு கடந்த அரசாங்கம் முன்வைத்த சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்புடைய உடன்படிக்கைக்கு நாட்டின் மக்கள் மீது சுமை ஏற்படும் போது தற்போதைய அரசாங்கம் அவற்றுக்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார். பொருட்படுத்தாத வகையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எந்த ஒரு திட்டமும் நோக்கமும் இல்லாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பெரும்பான்மையுடன் மீறி எடுக்கப்பட்ட அரசு நடவடிக்கைகள் மக்களிடையே கேள்விகளை எழுப்புகின்றன என்றும் சஜித் பிரேமதாச கூறினார். பட்டளந்த அறிக்கைகள் தொடர்புடையவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் ஏனெனில் இதற்குள் சிறந்த ஒப்பந்தம் ஒன்று உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். பட்டளந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் மேலும் கருத்து தெரிவித்த மரிக்கார் 1998ஆம் ஆண்டில் ஆணைக்குழு அறிக்கை வெளியான பின்னர் 2004இல் சந்திரிகா தலைமையிலான அரசாங்கம் அமைந்ததாக கூறினார். அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுடன் உடன்படிக்கை செய்தனர். அப்போது அந்த கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை. 2010ஆம் ஆண்டில் பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கிய போதும் 2015ஆம் ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் திருட்டுத்தனமான அந்த அறிக்கை பற்றி எடுத்து கூறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். 25 ஆண்டுகளாக இருட்டு அறையில் இருந்து அந்த அறிக்கையை அல் ஜசீரா மூலம் தகவல் வெளியான பிறகுதான் தற்போது அந்த அறிக்கையினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகி வரும் வெள்ளிக்கிழமை 6 மாதங்களாகின்றது. தேர்தல் மேடைகளிலும் அதற்கு முன்னர் உணவு, கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு வரிகள் இல்லாமல் செய்வோம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இதுவரை இதை செய்யவில்லை. மேலும் பட்டளந்த சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதில் பிரேமகீர்த்தி, ஸ்டான்லி விஜயசுந்தர, விஜயகுமாரதுங்க, கொடிகாவத்த சத்தாதிச தேரர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள், இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கொல்லப்பட்ட சம்பவங்களையும் தேட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பட்டளந்த விவகார சந்தேக நபருக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி இந்த கொலைகளையும் விசாரிக்க வேண்டியுள்ளது என்று அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்ததன்படி கட்சியின் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கீர் மார்கா தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியிருந்தாலும் அதை கட்சி ஏற்கவில்லை என்றார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இது குறித்து விளக்கம் அளித்தார். அவர் கூறியதாவது, இம்தியாஸ் பாக்கீர் மார்கார் ஒரு சிறந்த தலைவராக இருப்பவரும் கட்சியின் முக்கியமான உறுப்பினராகவும் இருக்கின்றார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியுள்ளாலும் அதில் காரணம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் எமது கட்சியில் அவரை போல அனுபவம் உள்ள தலைவர்களின் பங்கு பெற்றுதல் மிக முக்கியம். எனவே அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கப்படவில்லை. எமது கட்சிக்குள்ள எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. எனவே எந்த பிளவுகளும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அவர் தற்போது கட்சியின் தவிசாளராகவே தொடர்கின்றார். மேலும் அவரோடு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு பெரும்போக்கத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு நெல் அறுவடை பெறப்படவில்லை என்று வர்த்தக வாணிபு, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் குடிநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை தெரிவித்தார். முதலில் 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் காலநிலை மாற்றம் மற்றும் வெள்ளம் காரணமாக தற்போதைய கணிப்புகளின்படி 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சந்தையில் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டால் மக்களுக்கு தேவையான அரிசியை வழங்குவது அரசின் பொறுப்பாகும். இதை முன்னிட்டு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் வெளியுறவுத்துறை மற்றும் தொடர்பாளர் காரியாலயத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் கடுமையான நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் அதன் நிதி இயக்குநர் ஜி சரத்குமாரவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் அறிவுரைகளின்படி இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த காரியாலயத்தின் அனைத்து கணக்குகளும் செலவுகளும் கடந்த சில காலமாக உரிய தணிக்கைக்கு உட்படுத்தப்படாத நிலையில் சபாநாயகருக்கு இது குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து அவற்றின் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கத்தின் தணிக்கை தலைவரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் முன்னாள் நாடாளுமன்ற அதிகாரிகள் பலர் வெளிநாட்டு பயணங்களின் போது டாலர்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக கிடைத்த தகவல்கள் குறித்தும் சபாநாயகரின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த துறையில் வாகனங்களை பயன்படுத்துவது தொடர்பாக உள்ள குற்றச்சாட்டுகளும் தணிக்கை குழுவின் அவதானத்திற்கு உட்பட்டுள்ளன. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா மற்றும் சபை தலைவர் விமல் ரத்நாயக்க ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் பொதுநிதி குழுவின் விவகாரங்கள் தொடர்பாக வார்த்தை பரிமாற்றத்தில் ஈடுபட்டனர். பொதுநிதி குழுவின் தலைவரான ஹர்ஷ டி சில்வா தமது குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டத்தையும் ஆய்வு செய்ய போதுமான நேரம் வழங்கப்படாவிட்டால் அதை நிராகரிக்க முடியும் என்று கூறினார். அத்துடன் நான் பொதுநிதி குழுவின் தலைவர், எனவே நான் அதை நிராகரிக்க முடியும் என்றும் கூறினார். பதிலளித்த சபை தலைவர் ஹர்ஷ டி சில்வா அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினரோ அச்சுறுத்தும் தொனியில் பேச முடியாது என்றும் கூறினார். பொதுநிதி குழுவின் தலைவராக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரை நியமிப்பதை தடுக்க கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தால் நிலைய கட்டளைகள் இடைநிறுத்தப்பட்டதை ஹர்ஷ டி சில்வா பின்னர் நினைவு கூர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைக்கு அமைய ஒரு சிகரெட் விற்பனைக்கு 75% வரி விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் சிகரெட் வரி குறித்து பாராளுமன்றத்தில் மிக விரைவில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்றார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின்திட்ட ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டதாக பரவிய வதந்திகளை அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனம் முற்றாக மறுத்துள்ளது. இதுகுறித்து அதானி குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் நிறுவனம் மணித்தியாலத்திற்கு கிலோவாட் ஒன்றுக்கு 7% வரை விலையை மாற்றியமைக்க ஒப்புக்கொண்டதாக கூறுவது முற்றிலும் தவறானதும் ஆதாரமற்றதும் ஆகும். மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இலங்கை அதிகாரிகளோடு எட்டப்பட்ட உடன்படிக்கைகளை நாங்கள் முழுமையாக பின்பற்றுகின்றோம். அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட்டின் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் திட்ட அளவுகளில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். முன்மொழியப்பட்ட காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி குழுமம் மரியாதையுடன் விலகியுள்ளது. இருப்பினும் இலங்கை அரசாங்கம் இதனை மறுபரிசீலனை செய்ய விரும்பினால் எதிர்காலத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளை ஆய்வு செய்ய தயாராக இருக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் நோக்கம் அதிக திறமை கொண்ட தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதாகும். அதே சமயம் அனைத்து கிராமங்களிலும் சமமான வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவர்களுக்கான தேர்வு எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் முழுமையான வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் வகையில் தேவையான நடைமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர் இந்த ஆண்டு 3,44,000 தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இஸ்ரேல் அரசின் கட்டுமான துறையில் பணியாற்ற முதல் குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பேர் நேற்றிரவு நாட்டை விட்டு புறப்பட்டார்கள். கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற நடைமுறை பரீட்சைகளின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட இந்த குழு இந்த ஆண்டு ஜனவரியில் இஸ்ரேலுக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.